எல்லா வேலையும் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க, கீழே இருக்கவங்க கீழே இருக்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, வணிக எரிவாயு சிலிண்டர் இருக்குல்ல, அது தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது. இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மேலே இருக்கவங்க பார்த்துக்கலாம், அது எதுக்கு கீழே இருக்கவங்க வரி பண்ணிக்கிட்டு, நீங்கள் கீழே இருக்க வேலையை பாருங்கள், மேலே இருக்க வேலையை மேலே இருக்கவன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாஜக அதை துரிதமாக வேலை பார்ப்பாங்க, திமுக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அது யாருக்கு அதாவது ஒன்றுமே மாறுறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. மோடிஜி பார்த்துக்குருவார், எல்லாம் மேலே இருப்பவர் பார்த்துக்குறார், மேலே இருப்பவர் பார்த்துக்குருவார், கீழே இருக்கிறவர் எப்பவும் கண்டுக்கிற மாதிரி இருந்துட்டா சரிதான். தேர்தல் நேரத்தில் ஒரு கீழே இருந்துக்கிட்டு குரல் கொடுக்குறார், மேலே இருப்பவருக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும், செய்வார். அதுக்கு அடுத்தது திமுக தேர்தல் வாக்குறுதி எதையுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்ற குற்றச்சாட்டை மையப்படுத்தி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். அதுக்கு உதாரணத்துக்கு என்ன எடுக்கிறாருன்னா, நீட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுபோக கனிமொழி அம்மையார் சொன்னாங்க, ஒரு சொட்டு சாராயம் ஊருக்குள்ளே இருக்காது, எல்லாத்தையும் எங்கள் கட்சி ஆளுங்க நடத்துகிற எல்லா ஃபேக்ட்ரியும் எங்கள் அண்ணன் மூட சொல்லிடுவாருன்னெலாம் பேசினாங்க. மூடினாங்களா? நல்லா ஜெகஜோதியாக வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. டாஸ்மாக்கு ஏதாவது மூடுறக்கு நடவடிக்கை எதுவும் எடுத்தாங்கன்னு பார்க்குறியா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். திமுக கூட 525 வாக்குறுதி கொடுத்துச்சு, எதை நிறைவேற்றினாங்க? நீட்டு தேர்வு இவங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும், நீட்டு தேர்வை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க, நிறைவேற்றினாங்களா? நம்ம அன்பு சோதரி கனிமொழி கூட சொன்னாங்க, ஒரு சொட்டு மதுபானம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது, மது ஆலையிலே இருக்காது, எங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற ஆலைகளையும் நான் எங்கள் அண்ணன் மூட வைத்திருவாருன்னாங்க. இப்போ தான் போதை, விதவிதமான போதை ஆகிப்போச்சு. கஞ்சா விற்கிறத பார்த்துருக்கோம், கஞ்சா வாடகை அடிக்கும், இப்போ வாடகை அடிக்காதான். நேற்று கூட பார்த்தா பள்ளிக்கூடத்தில் எனக்கு முடிச்சு போகுது பிள்ளைய, அந்த பரீட்சை எழுதிட்டு போகுது, கிளாஸை போட்டு ஆணும் பெண்ணும் மாணவர்கள் அடித்து நொறுக்குறாங்க. என்ன அவங்களாம் ஒரு மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். தமிழ்நாட்டுடைய அடுத்த கலாச்சாரம், நம்முடைய இளைய தலைமுறையை கெடுத்தது இந்த திமுக அரசு. அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து பேசும்போது முதல்வர் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ஒரு மேடையில் பேசல. பாஜக எந்த முகமூடி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ நினைச்சாலும் திமுக பார்த்துட்டு சும்மா இருக்காது, தடுத்து நிறுத்தும், கொப்பனே வந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேசினார். என்னப்பா மேடையில் முதல்வர் இருந்தோம் கொப்பங்கிப்பன்லாம் பேசிவிட்டாரே அப்படின்ற மாதிரி ஊரே பெரும்பேச்சாக இருந்துச்சு. அதைத்தான் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அது செல்லூர் ராஜு அவர்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா, இப்போ தொண்டர்கள்கிட்ட உத்வேகப்படுத்துறதுக்காக ஒரு கருத்து சொல்கிறாரு. இதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு பாஜகவை பார்த்து எப்போ அட்டாக் பண்ணனா பாராளுமன்ற எலெக்ஷனில், இப்போ எதுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு 2029 பேசலாம். இன்னும் என்ன ஒரு சும்மா தொண்டர்களோட உத்வேகத்துக்காக பேசுகிறாரு. நம்ம சொல்ல மாட்டோமா, அவன் தாத்தனே வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசியிருக்காரு. இதை அப்போ எப்படி பேசுகிறீங்களப்போ அப்படின்ற மாதிரி செல்லூர் ராஜு அவர்களுடைய ஓன் ஸ்டைலில் இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. 24 பேசுனா 29 தேர்தல், 29 பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்போ பேசுகிற அதெல்லாம் எடுத்துக்கிறவன சும்மா அதை ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாரு இப்போ முதலமைச்சர். நீங்கள் அதை தொண்டர்களுக்காக ஃப்ளோவில் பேசுகிறதெல்லாம் போய் எப்படியெல்லாம் ஓட்டுறீங்க நீங்கள்? முதலமைச்சர் பேசுகிறதெல்லாம் ஒரு மாநாட்டில் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுகிறாரு. உங்கள் ஒப்பனே வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவருக்கு, அதுக்காக சொல்கிறார்.